அவங்க டவுரி கேட்டதுக்கு பிற்போக்குத்தனம் தான். இவங்க டவுரி குடுத்ததும் பிற்போக்குத்தனம் தான். இதில பெருமைலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம கௌரவம் என்ன ஆகும்? நம்ம பேர் என்ன ஆகும்? நம்ம பெருமை என்ன ஆகும்? சாதி சலத்துல நம்மள பத்தி என்ன பேசுவானுங்க? கல்யாணம் ஆகி 78 நாட்கள்ல தன்னோட உயிரத்தானே மாய்த்து கொண்டுள்ள ஒரு 27 வயது பெண் பிரித்தானியா. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரதட்சணை கொடுமை. இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து நேத்து வரைக்கும் என்னெல்லாம் அப்டேட்ஸுங்கிறத இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். ஏப்ரல் 11th 2025 அவனாசி பக்கத்தில் கைகாட்டிபுதூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ரித்தானியா அவர்கள் கவின் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. கவினோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சியோட லிங்க் இருக்குது அண்ட் நல்ல செல்வந்தர்கள் கூட. ரித்தானியோட பேரண்ட்ஸும் நல்ல ஒரு செல்வாப்புள்ள பேரண்ட்ஸ். அவங்க அப்பா அண்ணாதுரை, அம்மா ஜெயசுதா. பொண்ணுக்கு வந்துட்டு நல்லபடியாக நல்லா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைன்னு சொன்னால், பிற்போக்குத்தனம்னு சொன்னால் 2.5 கோடி செலவு பண்ணியிருக்காங்க கல்யாணத்துக்கு. 300 பவுன் நகை போட்டிருக்காங்க. 70 lakhs மதிப்புள்ள ஒரு ஓல்வோ காரை வந்துட்டு கிஃப்ட் அப்படிங்கிற பேரில் டவுரியாக கொடுத்துருக்காங்க. திருமணமாகி 10 டேஸ்க்குள்ளேயே மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி அண்ட் கணவர் கவினோட டார்ச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் 200 பவுன் எடுத்துகிட்டு வா அவங்க வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்லி நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நிறைய நேரம் ஒரு அறைக்குள்ளே பூட்டி வச்சுருக்காங்க அவங்கள, சாப்பாடு போடாமல். அவங்க அம்மா கொடுத்துருக்குற பேட்டியில் பார்த்திங்கன்னா, சாப்பிட்டா கூட எதுக்கு சாப்பிட்ற, சாப்பாடே பார்த்தது இல்லையா, நீ இவ்வளோ சாப்பிட்ற அப்படி இப்படின்னு சொல்லி டீக்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிசிக்கலாக, மென்டலாக, செக்ஷுவலாக நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் கூட யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க அப்பா கருப்பின ஒரு ஆடியோவில் முன்னாடியே ரித்தானியா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபிசிக்கல் அசால்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹோல் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா தப்பு கவின், ஈஸ்வரமூர்த்தி, சித்ராதேவி மேலே மட்டும் இல்லை, ரித்தானியோட பேரண்ட்ஸ் மேலேயும் தான். ஏன்னா ஒரு 10 நாள்லேயே பொண்ணு வந்துட்டு வீட்டுக்கு வரா, வந்துட்டு எனக்கு அங்கே வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. உடனே எல்லா படங்களில் காட்டுற மாதிரி தான், நிறைய இடங்கள் நடக்கிற மாதிரி தான், நம்ம கௌரவம் என்ன ஆகும், நம்ம பேர் என்ன ஆகும், நம்ம பெருமை என்ன ஆகும், சாதி சலத்தில் நம்மளை பற்றி என்ன பேசுவாருங்க, இந்த சொசைட்டி நம்மளை பற்றி என்ன நினைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டல் ப்ரெஷருக்கு பயந்து அவங்க அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காருன்னா, போய் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி மறுபடியும் கொண்டு போய் ரித்தானியாவை அவங்க இன்லாஸ் வீட்டில் விட்டு வந்திருக்காங்க. நம்மளுக்குன்னு இருந்த ஒரு இடமும் நம்மளுக்கு ஆதரவு தரல அப்படிங்கிற ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கு அந்த பொண்ணுக்கு. ஆல்சோ அவங்க ஐசோலேட்டட் மாதிரி ஃபீலாக இருக்கிறாங்க. ஜூன் 28 அன்னைக்கு ரித்தானியா வந்துட்டு அவங்க அப்பா வாங்கி கொடுத்த ஓல்வோ காரில் முண்டிப்பாளையம்ல இருக்கிற கோயிலுக்கு போயிருக்காங்க. மத்தியானம் 1 மணி அளவில் காருக்குள்ளே இவங்க மயக்கமாக இருக்கிறத சுற்றி இருந்தவங்க பார்த்துருக்காங்க. என்னடான்னு பக்கத்துலேருந்து பார்த்தா பொண்ணோட வாயிலேருந்து நுர வந்திருக்கு. அவங்க பூச்சி மருந்து பிடிச்சிருக்காங்க. அவங்க உயிரை அவங்களே மயத்து கொள்றதுக்கு முன்னாடி நிறைய ஆடியோ மெசேஜஸ் அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு மெசேஜில் இனி யாருமே என்னை காப்பாற்ற வேணாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு மெசேஜ்லேயே நமக்கு தெரியுது அந்த பொண்ணு எவ்வளோ மென்டல் ப்ரெஷரில் இருந்துருக்குங்கிறது. ரித்தானியாவை அவனாசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஆனால் டாக்டர்ஸ் அவங்கள டெட்ன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ரித்தானியோட அப்பா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸில், செய்யூர் போலீஸ் ஸ்டேஷனில். அதை பேஸ் பண்ணி வரதட்சணை கொடுமை அண்ட் தற்கொலைக்கு தூண்டுதல் அப்படிங்கிற செக்ஷன் கீழே கவின் அண்ட் அவங்க அப்பா ஈஸ்வரமூர்த்தியை வந்துட்டு கைது பண்ணுறாங்க. அரசியல் பின்புறத்தில் இருக்கிறதுனால விசாரணை ஒழுங்காக நடத்தலை அண்ட் பயங்கரமான மெத்தனம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ரித்தானியோட அப்பா அண்ணாதுரை வந்துட்டு போய் எஸ்பி கிட்ட மனு கொடுத்துருக்குறாரு. அதை பேஸ் பண்ணி எஸ்பியோட ப்ரெஷரில் அவங்க அம்மா சித்ராதேவியை அவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க. நேற்று திருப்பூர் கோர்ட்டில் சித்ராதேவி போட்ட இந்த பெயில் மனுவை நீதிபதி வந்துட்டு தள்ளுபடி செய்திருக்காங்க. இப்போ ரித்தானியா குடும்பம் வந்துட்டு இந்த வழக்கை வந்துட்டு சிபிசிஐடிக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்துட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ ரித்தானியாவோட கதை ஒரு ஃபேமிலியோட ஃபெயிலியர் கிடையாது, நம்ம ஹோல் சொசைட்டியோட ஃபெயிலியர். இது இன்லாஸ் வீட்டில் பணத்தாசை அண்ட் டார்ச்சர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. தன் சொந்த வீட்டுக்காரன்னு சமூகத்துக்கு பயந்து பேர் பெருமையெல்லாம் என்ன ஆகுறதுன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காதது இன்னொரு பக்கம். இந்த டவுரி கொடுக்குற கீழ்த்தரமான செயல் இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசமாக்க போகுதுன்னு தெரில. 2022 விஸ்வமயா கேஸ், 2023 அர்ச்சனாவோட கேஸ், இன்னும் எத்தனை. மீடியாவில் எல்லோரும் கொந்தளிக்கிறாங்க, எல்லோரும் ரித்தானியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இதெல்லாம் மாறணும்னா ஒரு சொசைட்டியோட ரூட்லேருந்து இதை மாற்றணும். அவங்க டவுரி கேட்டதுக்கு பிற்போக்குத்தனம் தான், இவங்க டவுரி கொடுத்ததும் பிற்போக்குத்தனம் தான். இதில் பெருமைலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி நிறையா பிற்போக்குத்தனங்கள், நிறையா ரெக்ரெசிவ் தாட்ஸ் வந்துட்டு அதோட ரூட்ஸ்லேருந்து பிடுங்கி எறியணும். அப்படின்னா தான் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் நடக்காமல் நம்மளால் தடுக்க முடியும். டவுரி சிஸ்டம்க்கு எதிராக நம்ம குரல் கொடுப்போம்.
அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம். இந்த டௌரியை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா கான்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேச்சுக்கள் இன்னும் தொடரணும். இதே மாதிரி இன்னொரு இஷ்யூ பற்றின வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் இது சாம் சைனிங் ஆஃப்.